திரிசூலம் மயிர்வரி பாலமுருகாசலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. இன்னைக்கு இந்த சில செய்திகள் அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு செய்தி என் மனசை கவர்ந்தது. அதாவது ஒரு சித்தர் சொல்கிறார், நான் நல்லா இருக்கேன், என்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் இருப்பேன், என்னை சேர்ந்தவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு உறுதி இருந்தது, ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. அந்த இறைப்பற்று, அந்த இறைத்தன்மை அவர்கிட்ட கவசமாக இருக்கிறதுக்கு பூரணமாக தெரிஞ்சுது. ஒருத்தர் 100வது படியில் அவருடைய இலக்கு இருக்குது, அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டுமென்றால் அது 100வது படியில் இருக்குது. ஆனால் இவர் இப்பொழுது இருப்பது 10வது படியில். அவர் 100வது படியை அடைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு படியாக கடந்தாக வேண்டும். ஆனால் 10வது படிகளே தங்கிவிடக்கூடாது. ஆனால் 10வது படியிலேயே பிறரை குறை கண்டும் தன் மீது குறைப்பட்டு கொண்டும் இந்த குறைகளே நினைத்து கொண்டிருப்பதால் அவரால் அந்த படியில் தங்கிட்டார். அவர் அந்த ஆன்மீகமே அதுதான் சொல்லுது. தன்னையும் குறை கூறிக்கொள்ளாமல் பிறரையும் குற்றஞ்சாட்டாமல் ஒருத்தர் நல்லா வளர்ந்துருக்கார், அவர் நினச்சதெல்லாம் ஜெயிச்சுட்டு வராரு, அவர் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படின்னா அவரோட பூர்வ ஜென்ம பலன்தான். இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணால் அடுத்த ஜென்மத்தை இதையே தான் அனுபவிக்க போகிறார். அவருடைய தலைமுறை 7 தலைமுறைக்கு அவர் புண்ணியத்தை சேர்த்துட்டு போயிருக்கார். ஆனால் அவரோட வளர்ச்சியில் சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி, தானும் குழப்பிட்டு மற்றவங்களும் குழப்புற மாதிரி, அதில் ஏதாவது அவதூறு வதந்தி இல்லாது பொல்லாது சொல்லி அதில் சந்தோஷம் பார்க்குறதுங்கிறது ஒரு பாவம். அப்போ அந்த நல்லா இருக்கிறவங்க செய்கிற பாவங்கள்லாம் அவங்கள குற்றஞ்சாட்டி புறங்கூறுபவர்களுக்கு வந்துருக்கு. புறங்கூறுபவர்களுக்கு அந்த பாவம் சேர்ந்து விடுகிறது. அப்போ அவர் செய்த தீவினை பலன்கள் அவரை ஒட்டாது, சொல்பவர்கள் தான் செய்கிறது. அதனால தான் யாரையும் குறைக்கூடாது. அனைவரிடத்திலும் இறைவன் இருக்கிறார். அவரை படைத்தவரும் இறைவன் தான், உன்னை படைத்தவர், என்னை படைத்தவர் இறைவன் தான். இறைவன் எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொருவரையும் படைத்து அனுப்பியிருக்கிறான் என்று தெரியாது. அனைவருக்கும் அவர்கள் பரம்பரை உருவத்தையும் பரம்பரை கொள்கையும் பரம்பரை குணத்தையும் கொடுத்திருப்பார். அந்த சுபாவம், அந்த மன சுபாவம், மன அமைப்பு. மழை நீர் தூய்மையானது தான். தூய நீர் எந்த இடத்தில் விடோ அந்த நிறத்தில் மாறுங்கிற மாதிரி. தூய நீர் செம்மண்ணில் வந்தால் செம்மண்ணாகும், வண்டல் மண், அது ஒவ்வொரு மண் தன்மை கலர் மாறுது. அது சாக்கடையிலையும் விடும், சமுத்திரத்துலேயும் விடும், கிணத்துலேயும் சேரும், பூமியிலும் ஸ்டோர் ஆகும். இப்படி ஒவ்வொரு மனித பிறவியும் அவரவருடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவன் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வகையிலேயே உண்மையான இறைத்தன்மை உள்ளவர் அவர் சொல்கிறார், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா தான் இருப்பேன், என்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளவு நம்பிக்கை, இறைவன் நம்பிக்கை. அதை தான் எழுதணும். ஒவ்வொரு படியும் நாம் கடக்க வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் இறைவன் நம்மை வைத்திருக்கிறானே என்று சந்தோஷப்பட வேண்டும். உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி மாறுகின்ற அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீ 10வது படியில் இருக்க, இன்னும் 9 படிக்கு கீழே இருக்கிறவங்களாம் நினச்சிப்பார். இன்னும் அவங்களாம் அந்தந்த படியிலே தங்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களும் இதேமாரி தான் ஒப்பீடுக்கிறது. மேலே இருக்கிறவங்கள பார்த்து ஒப்பீடு பற்றி கீழே இருக்கிறவங்கள பார்த்து வருத்தப்பட்டு அந்த கவலைகளும் வேதனைகளும் உங்களை தீயவழிப்படுத்துகிறது. நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். இந்த நிலையிலே ஆண்டவன் நம்மை வைத்திருக்கிறான் என்கின்ற பொழுதே நமக்குள் ஒரு பூரிப்பு வரும், ஒரு தெம்பு வரும், தைரியம் வரும். எப்போது முழு திருப்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தைரியலட்சுமி இருப்பார். திருப்தி உள்ள மனிதர்களுக்கு அனைத்துமே இருக்குமே, வெற்றிகள் இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் தான் உலகம் வசப்படுவார்கள். உலகத்தால் வசப்படுவது எங்கே? ஜெயித்துக்கொண்டே இருப்பவர்கள் வசப்படுவார்கள். நீ சிலரை ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணினாக்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளோட மகிழ்ச்சியை அதிகப்படுத்தினே இருக்கணும். நாம் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாம் பகவான் செயல், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இப்படி நினச்சிட்டு இருக்க போது யார் மேலேயும் பொறாமை வராது.
யாருக்கிட்டேயும் கோபம் வராது, யாருக்கிட்டேயும் சந்தேகம் வராது, யாருக்கிட்டேயும் நம்ம துர்பிரச்சாரம் பண்ண மாட்டோம், யாரையும் நிந்திக்க மாட்டோம். மெதுவாக போனால் குரு நிந்தனை கூடாது. குரு நம்ம எல்லாத்தையும் ஒரு வித்தை கற்றுப்போம். இந்த உலகத்தில் ஃபுல்லாக இப்போ ஒவ்வொரு வித்தை கற்றுப்போம். இந்த உலகத்தை நேசிக்கிறோம்னாலே ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு திறமையை பகவான் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு வாசம், ஒவ்வொரு வடிவம், இதையெல்லாம் யார் டிசைன் பண்ணுறது? பகவான். பகவானுக்கு தெரியாதா? நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட தாய்கிட்ட பசிக்காக பால் வச்சிருந்தவர். நம்ம பிறக்கிற போது இறைவனை விட்டு பிரிகிறோமே என்று அழுகிறோம். அந்த அழுதத்தோட விளைவு நம்முடைய வாழ்க்கை வளர்கிறது. ஆனால் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு அப்படி இருக்கின்ற போது நம்முடைய அலைகள் மூலமாக இறைவனை நோக்கி நாம் செல்கின்றோம். இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம் சூழலையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அந்த ஆனந்த அலைகளிலே நாம் இறைவனை நோக்கி போவோம். அந்த சத்சங்கம், அப்படி சந்தோஷப்படுபவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற இடம் சத்சங்கம். அந்த சத்சங்கத்தில் உருவாவதற்கு காரணம் இறைவன் என்ற மையம். கோயில் ஆலயத்தை உருவாக்கியிருக்கார்கள், பிரபஞ்ச ஆற்றலை அதில் உட்படுத்தியிருக்கார்கள். ரிஷிகள் ஞானிகள்லாம் மந்திரங்களை உருவாக்கியிருக்கார்கள். அந்த கல்லிலே மந்திர உருவேற்றி எண்ணங்களை வலிமையாக்கி மன ஆற்றலையெல்லாம் அதிகப்படுத்தும் வகையிலே அந்த மந்திரங்களை தேக்கி வைத்திருக்கிறார்கள். டெய்லி ஆலயத்திற்கு சத்சங்கமாக வந்து ஒன்று கூடி அதை அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும், ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும், இறையாற்றலை உணர வேண்டும், அந்த தெய்வீக சக்தியை உணர வேண்டும். காற்று வீசுகிறதல்லவா, சுவாசிக்கின்றோம் அல்லவா, இது எத்தனை மகான்கள் சுவாசித்த காற்று. இந்த திருசூலம் மயில்வரி மலைக்கிலே சித்தர்கள் வந்து போகிறார்கள். சித்தர்கள் சுவாசித்த காற்றை, அவர்களை தொட்ட காற்றை நம்மையும் தொடுகிறது. அவர்கள் சுவாசித்த காற்றை நம்மையும் சுவாசிக்கின்றோம் என்றால் நமக்குள்ளேயே சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. நமக்குள்ளேயே உள்ள இருக்கிற தீய சக்திகள் விலகுகிறது. திருசூலம் மயில்வரி பாலவரை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் தீய சக்தி விலகுகிறது, தூய்மைப்படுத்துகிறார்கள். அந்த காஸ்மிக் பவர், அந்த டைனமிக் பவர் எல்லாம் இந்த இடத்துல அவர் கிடைச்ச போது, இங்கேருந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிற போது நிச்சயம் ஒரு நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். அந்த அமைதி இருக்கிற இடத்துல தான் ஆற்றல் இருக்கும். உலகம் அமைதியாகத்தான் இருக்கிறது. சத்தம் எழுப்புவதெல்லாம் எது? செயற்கை தான். ஆக அந்த சித்தர் என்று நான் சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் வந்து யாரையும் பகைப்பதில்லை. ஏன்னா இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது. அவருக்கு தெரியும், முக்காலம் உணர்ந்தவர் போல் இருக்கின்றார் அவர். தோற்றமும் தெரியும், இப்போ இருக்கின்ற நிலையும் தெரியும், மாறப்போகும் நிலைமையும் புரியும். அதனால் அவர் மௌனமாக உள்ளுக்குள்ளே சிரித்துக்கொண்டு மௌனமாக வேடிக்கை பார்ப்பவராக இருக்கிறார். இந்த சக்தி அவர் தனக்குள்ளே அடக்கின்றிருக்கிறது. மகாபிரிவாலாம் அப்படி தான், ரமண மகரிஷிலாம் அப்படி தான். அவருக்கு வந்து புழு தாக்கி கையை அரித்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் வந்து பார்க்கிறார்கள் என்றால் அவர் சொல்வார், இந்த புழுக்களையெல்லாம் இறங்கி கொஞ்சம் கீழே போங்கோ, அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். ஏன்னா அவர் வலி வேதனையில் அவங்கள்ட்ட அந்த சந்தோஷ அலையை அனுப்ப முடியாது இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த புழுக்கெல்லாம் இறங்கி போக சொல்லுவார். அவன் பக்தர்களோட உரையாடி விட்டு அந்த மகிழ்ச்சி அலைகளை அவர்கள்ட்ட சேர்த்து விட்டு அவருக்கு சென்ற பிற்பாடு புழுக்களை கூப்பிட்டு, இது என்னுடைய பிராரத்த கர்மா, இதனை அனுபவித்தேனே ஆக வேண்டும், இதனை தப்பக்கூடாது என்று அந்த புழுக்களை மறுவழி கைகளை அரித்துக் கொள்வதற்கு அனுமதி தருகிறார். அவர் வேடிக்கை பார்க்கிறார். தன்னை எப்படி ஸ்வஸ்தப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் இருந்தால் கூட அவர் இதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்காவிட்டால் இதற்காக இன்னொரு பிறவை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த துன்பத்தை நான் அனுபவித்து தான் ஆக வேண்டும். காரணமில்லாமல் காரியமில்லை, ஏதோ ஒன்று செய்ததால் இந்த நிலையை அனுபவிக்கிறோம். இந்த நிலையை அனுபவிக்கின்ற பொழுது இதை இறைவன் கொடுத்த சாபம் என்று கொள்றார். அதுவும் வரம்தான். இறைவனை சதா நினைத்து கொண்டிருப்பதற்கு துன்பங்களும் ஒரு காரணம். இப்படியே வா, உன்னை மேலுள்ளத்துக்கு அழைத்து போகிறேன் என்று ஒரு நாயன்மாரிடம் கூறுகின்ற போது அவர் என்ன சொல்கிறாரு, வந்திருக்கிறேன் தேவலோகத்துக்கு, நான் இதே உடலில் வந்திருக்கிறேன். ஒரு மரக்கட்டை போல இன்பமும் துன்பமும் இல்லாத அந்த வாழ்க்கையில், இங்கே துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கின்ற உலக வாழ்விலே, இதிலே துன்பத்தை அதிகம் கொடு, சதா உன்னை நினைத்து கொண்டிருப்பதற்கு அது எனக்கு துணையாக இருக்கிறது என்று கேட்டுக்கொள்வார். அந்த அளவிலே
நமக்கு ஆண்டவன் துயரத்தை தந்திருக்கிறார் என்றால் சிரித்து கொள்ளிடும். எவ்வளவு பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாக்கா எலும்பு உடைஞ்சவங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஐயோ அம்மான்னு கத்தின்னு இருப்பாங்க. எத்தனை விபத்துகள், எத்தனை நோய்கள், எத்தனை அந்த மருந்து கடையில் பார்த்தா அவ்வளவு மருந்து. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வைத்திருக்கிறாங்க. நம்ம கேளிக்கைகள் எடுப்புகிறோம், சினிமா பார்க்குறோம், ட்ராமா பார்க்குறோம், கட்சி சம்மந்தமாக பேசுகிறோம், கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பேசுவதற்கும் உணர்ச்சிகரமாக உடம்பு இயங்குவதற்கும் அந்த ஆரோக்கியத்தமாக ஆண்டவன் உள்ளில் இருக்கின்றான். இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நமக்கு இறைவன் நினைப்பு வராது. துக்கப்படுகின்ற போது ஆண்டவனை தேடி வருவோம். இது எப்படி ஏற்பட்டது என்றே தெரியவில்லை. முருகா, நீயே கதி, என்னை சரி செய்து கொடுது. அப்படி முருகனை நம்பி ஆண்ட பற்றோடு வருகின்றோருக்கெல்லாம் திருசூலம் மயிலுகிற முருகன் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் தான் அவர் அந்த சித்தர் சொன்னதை தான் சொல்கிறேன். மீண்டும் மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், சந்தோஷப்படுங்கள், யாரையும் குறை காணாதீர்கள், யாரையும் குற்றச்சாட்டாதீர்கள். எல்லாம் இறைவனுடைய செயல். அவன் உருவாக்கிய மனிதர்கள், அவன் உருவாக்கிய உயிர்கள். அது அதன் இயல்பு, அதன் சுபாவத்தை அது மாற்றாது. நமக்குள்ளே ஒரு பரம்பரை சுபாவம் இருக்கும். அந்த சுபாவம் எதுவென்று கண்டுபிடிப்பது தான் தியானம். அந்த அமைதியாக இருந்து நம்மளாலே சுய பரிசோதனை செய்கின்ற போது நமக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மனம் அது வெளிப்படுத்தி கொண்டே அதை நம்ம கவசமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நல்லதை நினைக்கின்ற போது நல்லவர்கள் தெரிவார்கள், நல்ல திசை தெரியும், நல்ல போக்கு தெரியும். இப்படியெல்லாம் ரஜினிகாந்தும் முதல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறம் நீங்கள் குருவை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்குறதுக்கு இந்த விஷயத்துக்காக இவர் குருவை ஏற்றிக்கிட்டேன். அதுக்கு பிறகு இன்னொரு தேடல் இருந்தது, இன்னொரு கிரக கிடைச்சார். இப்படியே உச்சத்தில் ஒரு பாபாஜி அவரை பார்த்தார். அப்போ அவர் செல்கின்ற திசை சரியாக இருக்கிறது என்பது அந்த விமர்சனங்களெல்லாம் அவர் உதறிக்கொண்டே போய் அந்த உச்சநிலையை அடைவதற்கு அந்த ஒரு அனுக்கிரகம் கிடைச்சது, பகவானோட அனுக்கிரகம். அதுக்காக நம்மளுடைய செயல் நன்றாக இருந்தால் விளைவுகளும் நன்றாக இருக்கும். நம்மளுடைய புண்ணியம் நம் சந்ததியை காக்கும். நம்மளுடைய தர்ம வாழ்க்கை நமக்கும் பிறர்க்கும் எதெல்லாம் நன்மை கொடுக்கிறதோ அந்த தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தர்மமான வாழ்க்கை தான். இதில் நம்மளை மடைமாற்ற, பாதை மாற்ற எத்தனையோ தீய சக்திகள் நம்மோடு கோழி உறவாடலாம் குழு. ஆனால் நம்முடைய சுபாவம் எதுவென்று தெரிந்த பிறகு அதில் நிலை தடுமாறல் நிச்சயமாக. அப்படி நாம் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவனோட ஆன்மீக வழியில் இருந்தாக்கு நம்மளோடு கரைப்படாது. நாம் எத்தனை வயது வரைக்கும் இருக்கிறோமே அதெல்லாம் ஆண்டவன் எழுதி வைத்த நிகழ்ச்சி நிரல். அதுபடி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லோரும் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். படிப்படியாக உயர்ந்து அந்த 100வது படியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கை அடைய வேண்டும். 100வது படி என்பது உங்களுடைய இறைவன் ஆற்றலால் நீங்கள் 10 படிகளாக கூட தாண்டி அந்த உச்சநிலை அடைய முடியும். ஆனால் எடுத்த எடுப்பிலே தேங்கிவிடக்கூடாது. ஆறு கூட ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேங்கினால் அது சாக்கடை முடைநாற்றம் பிடிக்கும் என்று சொல்வார்களே. அதுமாக மனது தெளிவாக இருக்க வேண்டும், மனது விசாலமாக இருக்கணும், மனது பரந்த மனப்பயன்பாக. அதாவது உலகத்துக்கு உபயோகக்கூடிய எதையுமே வீணாக்கக்கூடாது, விரயமாக்கக்கூடாது. இந்த உடல் ஆண்டவன் கொடுத்து இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டும். இந்த மனித சக்தியை பாழ்படுத்தக்கூடாது. நம்மால் முடிந்த வரைக்கும் ஏதாவது உபகாரம் செய்து கொண்டே இருக்கணும். ஆலயங்களை வளர்க்க வேண்டும், ஆலயங்கள் நடைபெறுவதற்கு உதவ வேண்டும். இதன் மூலம் நீங்கள் எறும்புக்கு நிறைய நோய் போட்டிங்கன்னா அப்படியே தோவிட்டே போயிருந்தீங்கனாக்கா ஒரு 1000 வயிறு சதிகாரிகள் பண்ணுங்க. அதே தான் இந்த ஆலயத்துக்கு பண்ணுகின்ற போது இன்னும் 10,000 பேர் இருந்து அனுபவிக்கப் போகிறார்கள். ஒரு மரத்தை வைத்து விட்டால் அதில் கனியை உங்கள் சந்ததிகள் அனுபவிப்பார்கள். அதே போல் இந்த தர்மத்தை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய புண்ணிய பலன் இந்த உலகத்தையும் காக்கும். உலகம் அமைதியாக இருக்கும், ஆற்றலோடு இருக்கும், வளங்களோடு இருக்கும், நல்ல ஆட்சி அமையும், எல்லாரும் சுபிட்சமாக இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதவே எல்லாம் வேறொன்றே பராமரி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியாக இருங்கள். நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னை சேர்ந்தவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க.